அவர் என்ன கேட்குறாருன்னா, பிறரோடு சேர்ந்து வியாபாரம் செய்கிறது என்பதை பற்றி கேள்வி வரும்பொழுது, ஒரு முஸ்லீம் வந்து யாரோடையும் சேர்ந்து வியாபாரம் செய்யலாம். ஒரு முஸ்லீமோடு சேர்ந்து வியாபாரம் செய்யலாம், இந்துவோடு சேர்ந்து வியாபாரம் செய்யலாம், கிறிஸ்துவரோடு சேர்ந்து வியாபாரம் பண்ணலாம். ஆனால் ஒரு ஆளோட பண்ணக்கூடாது. நம்ம எழுதுனது அவர் கேட்குற ஒரு ஆளோட பண்ணக்கூடாது. யாரோட பண்ணக்கூடாதுன்னா, யாரு உங்களையும் உங்கள் மார்க்கத்தையும் ஒழிப்பதற்கு பாடுபடுகிறார்களோ, வேற மார்க்கத்தில் இருக்கிறது வேற, ஒழிக்கிறதுக்குன்னு பாடு. நான் வந்து என்ன செய்யறேன்னு கேட்டால், ராமகோபாலன் நானும் சேர்ந்து இங்கே ஒரு மளிகை கடை வைக்கிறோம், ஒத்துக்குறீங்களா நீங்க? அட பாவி, ராமசாமியோட வச்சா ஒத்துக்குறீங்க, ஒரு கந்தசாமியோட செஞ்சா ஒத்துக்குறீங்க, வேற இந்த ஊர்ல பஞ்சாயத்து போர்டில் எம்எல்ஏ இருக்கார், தொகுதி எம்எல்ஏ, அவரோட சேர்ந்து வச்சா ஒத்துக்குறீங்க. நான் மளிகை கடை வைக்கிறேன், யாரு? நானும் ராமகோபாலனும் பார்ட்னரா மொழி வைக்கிறேன்னு சொன்னா நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? இந்த சமூகம் அழிவதை பற்றி அக்கறை இல்லாதவனா இருக்கணும். அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறான்? நாட்டை விட்டு விரட்டணுங்கிறான், முஸ்லீம்களுக்கு உரிமை கொடுக்க கூடாதுங்கிறான், கொல்லணுங்கிறான், வந்து ரசூலுல்லாஹ்வை தரக்குறையா மேடையில் பேசுறான். இவனோட சேர்ந்து நான் வியாபாரம் பண்ண முடியுமா? இது பண்ணலாம். முஸ்லீம் அல்லாதவங்களோட பண்ணலாம், ஆனால் ஒழிக்கிறதுக்கு பாடுபடுறவங்களோட சேர இயலுமா? சேர இயலாது. அதே மாதிரி வந்து இப்போ நம்ம தௌஹீத் ஜமாத்தில் இருக்கிறோம், ஒருத்தர் சுன்னத் ஜமாத்தில் மதுஹப்ல இருப்பார், அவர் கொள்கையில் அவர் இருப்பார், நம்ம கொள்கை நம்ம இருப்போம், சேர்ந்து வியாபாரத்தை பண்ணிட்டு இருப்போம்னா அது மார்க்க தப்பு கிடையாது. அவர் என்ன செய்யறாருன்னா, இவங்களை தௌஹீதை ஒழிக்கிறது தான் என் வேலை. என் வேலை என்ன? இந்த இடத்துல நாங்கள் தர்கா வணக்கம் செய்கிறவங்களை வந்து காப்பாற்ற போகிறோம், இந்த தர்கா இவங்களை ஒழிச்சு கட்டுறது தான் என்னுடைய வேலை. கூட்டம் நடத்த விட மாட்டோம், நோட்டீஸ் கொடுக்க விட மாட்டோம், பள்ளிவாசலுக்கு தொலை வந்தால் கூட விரட்டி அடிப்போம், தனியாக ஒரு இடத்துல பள்ளிவாசல் கட்டினா கூட அதையும் போய் இடிப்போம் என்று ஒருத்தர் நடக்கிறான். அவனோட சேர்ந்து வியாபாரம் பண்ணலாமா? என்ன பண்ணக்கூடாது. வேற மதுஹப்காரன்ட்ட பண்ணுங்க, தரிகாக்காரன் கூட பண்ணுங்க, யார்கிட்ட வேணாலும் பண்ணுங்க. இஸ்லாத்தை ஏகத்துவ கொள்கையை ஒழிக்கிறது தான் என் வேலைன்னு சொல்லிக்கிட்டு வேற ஒரு கொள்கையில் இருந்துகிட்டு ஒருத்தன் இருந்தால் அவனோட நீங்க சேர்ந்து பண்ணினால் அது என்ன அர்த்தத்தில் வருது? நீங்கள் அந்த ஒழிக்கிறதுக்கு துணை செய்கிறீர்கள். யாரோட? உங்க மனசை ஏத்துக்கிறார்கள் இந்த மாதிரி செய்யற ஆளோட. இதை சொல்லிவிட்டு இதுக்கு ஆதாரமா நம்ம என்ன செய்யறோம்? நம்ம சில 2 வசனங்களை எடுத்து காட்டுறோம். என்ன செய்யறோம்? லா யன்ஹாகுமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீனி, மார்க்கத்தில் உங்களோடு யுத்தத்திற்கு வராமல் இருக்கிறார்களே, அல்லாஹ் சொல்றான், உங்களோடு மார்க்க விஷயத்தில் யுத்தத்திற்கு வராமல் இருக்கிறார்களே, வலம் யுஹ்ரிஜூக்கும் அன் தியாரிக்கும், உங்கள் இல்லங்களை விட்டு உங்களை வெளியேற்றாமல் இருக்கிறார்களே, அந்த மாதிரி மக்களோடு அந்த பர்ரு, அவங்களுக்கு நன்மை செய்வதையும் துக்சித்து இலையும், அவங்களுக்கு நியாயம் வழங்குவதையும் அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லை. இன்னமா யன்ஹாகுமுல்லாஹ், அல்லாஹ் எதை தடுக்கிறான் என்று கேட்டால், அனில்லதீன காத்தலூக்கும் ஃபித்தீன், மார்க்கத்தில் உங்களோடு போர் செய்கிறார்கள், மார்க்க விஷயத்தில் உங்களோடு எதிர்த்து யுத்தம் செய்கிறார்கள், அஹ்ரஜூக்கும் மின் தியாரிக்கும், உங்கள் வீடுகளை விட்டு உங்களை வெளியேற்றுகிறார்கள், ஊர் நீக்கம் பண்ணுகிறார்கள், இது உங்க ஊரு, இவனை ஊரை விட்டு நீக்கிறேன் என்கிறார்கள். அவரோட சேர்த்து வியாபாரம் பண்ணுவியா? தீன்ல சொன்னதுக்காக வேண்டி இப்படி செய்வார்களே, ஆனால் அவர்களோடு இணக்கம் காட்டுவதை அல்லாஹ் தடுக்கிறான். அல்லாஹ் எப்படி பிரிக்கிறான்? எதிர்த்து களமிறங்கி அழிக்கிறதுக்கு வருவார்களே, ஆனால் அவங்களோடு சேர்ந்துகிட்டு இருப்பது நம்ம தலையில் நாமளே மண்ணை வாரி போட்டுக் கொள்வது.